இப்போ நம்ம நெக்ஸ்ட்டா பார்க்க போறது டேட் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பீக்கர் வந்து என்னன்னா, நம்ம வந்து டேட்டையும் டைமையும் செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இப்போ ரேஞ்ச் அப்படின்னு இந்த வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இயர்லேருந்து இந்த இயர்க்குள்ள, இந்த மந்த்லேருந்து இந்த மந்த்க்குள்ள, பர்ட்டிகுலர் டேலேருந்து இந்த டேக்குள்ள எனக்கு ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் ஆகணும். இதுக்குள்ள எனக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் வந்து நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, டேட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் மூலியமா நம்ம அத செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கோ. இப்போ 2023 இருக்கு. இந்த மந்த்லேருந்து நெக்ஸ்ட் இயர்ல இதே மந்த்ல ஃபால் ஆகுற இதே டேட்ல எனக்கு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து 1 இயர் டியூரேஷன்ஸ் மாரி இருக்கும். இந்த மாரி 1 இயர் டியூரேஷன்ஸ், 2 இயர் டியூரேஷன், 2 மந்த் டியூரேஷன் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்றது தான் டேட் ரேஞ்ச் ஸ்பீக்கர். ரேஞ்ச்னாவே ஃபிக்சேஷன் தான். இது எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன இண்டிகேட் பண்றோம்னா, மை கிளாஸ் ஸ்டேட்ல வந்து டேட் டைம் ரேஞ்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி டேட் டைம் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து செலக்டட் டேட்டா இருக்கணும். அந்த செலக்டட் டேட் ஈக்குவல் டு டேட் டைம் ரேஞ்சா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இது என்ன டேட்டா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நவ்வுன்னு கொடுத்தீங்கன்னாலே அட் ப்ரெசென்ட்ல இருக்கிற டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டார்டட் டேட்டா இருக்கும். எனக்கு எண்டிங் டேட்டா இருக்கணும்னா அதுவும் வந்து டேட் டைம்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுனா, நீங்க ஸ்டார்டிங் டைம் என்ன வேணா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். எண்டிங் டைம் நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து 2 விஷயம் வந்து நம்ம ரேஞ்ச்ல இன்க்ளூட் பண்ணதால இந்த மாதிரி ஸ்டார்டட் எண்டுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது வந்து எனக்கு ஃபாலோ ஆகணும்னா நான் என்ன பண்றேன்னா, இந்த டீடைல்ஸ் வந்து எனக்கு பர்டிகுலரா இந்த பொசிஷன்ல வேணும் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணீங்கன்னா, நீங்க சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அது வந்து மெயின் அலைன்மெண்ட்ல ஃப்ளோ ஆகணும், சென்டர்ல இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். ஸோ இது கீழ வந்து எனக்கு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, சில்ட்ரன் விட்ஜெட்ல கொடுக்கலாம். அந்த விட்ஜெட்ல எனக்கு ஒரு டெக்ஸ்ட் இருக்கணும். அந்த டெக்ஸ்ட் எதை இனிஷியலைஸ் பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இப்ப நீங்க இத குடுத்துட்டீங்க. இது எனக்கு ஒரு ரேஞ்ச்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் டியூரேஷன் இன் இயர். நீங்க வேணும்னா கூட பர்ட்டிகுலரா மாத்திக்கலாம். செலக்டட் டேட்டும் மாத்திக்கலாம், டியூரேஷனையும் மாத்தி போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி பர்ட்டிகுலர் டேட் டியூரேஷன்ல தான் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும்னா, லான்ச் ஆயிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் லான்ச் ஆக ஸ்லோ ஆகும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன வந்து கிரியேட் பண்ண போறோம்னா, எனக்கு ஒரு எலிவேட் பட்டன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த எலிவேட் பட்டன் அப்பனா கரண்ட் ஸ்டேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டை எனக்கு வந்து ப்ரொசீட் பண்ணும். அதுக்காக எலிவேட் பட்டன். முன்ன நம்ம வந்து சூஸ் டேட்னு கொடுத்தோமா, அதே போல இங்கேயும் சூஸ் டேட் கொடுக்க போறோம். ஸோ சேம் ஹேஸ் த சூஸ் டேட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஃப்ளோ ஆகணும், ஆன் ப்ரெஸ் கொடுத்தாகணும். ஸோ இந்த ஆன் ப்ரெஸ்ல நம்ம முன்ன கொடுத்த மாதிரி அதே தான், ஷோ டேட்டா ரேஞ்ச் ஸ்பீக்கர் கண்டிப்பா கொடுத்தாகணும். ஸோ அப்பதான் வந்து இது வந்து டேட்டா வந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்டெக்ட் கொடுக்க போறேன். இந்த கான்டெக்ட்ல அதே போலதான் ஃபர்ஸ்ட் டேட் 2000ல இருந்து லாஸ்ட் டேட் எனக்கு 3000 வரையும் இருக்கணும். இது இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்து முடிச்ச அப்புறம் எனக்கு வந்து ஒரு கண்டிஷன்ல ஃப்ளோ ஆகணும். இந்த கண்டிஷன் நம்ம முன்ன என்ன கொடுத்தோமோ அதே கண்டிஷன் தான் கொடுத்தோம். இங்க வந்து டேட் ரேஞ்ச் டைமிங் கொடுத்துட்டு போன முறை இந்த முறை டேட் ரேஞ்சுன்னு கொடுக்கணும். ஏன் ரேஞ்சுன்னு கொடுக்குறோம்னா, நம்ம இண்டிகேட் பண்ணது டேட் ரேஞ்ச். ஸோ இது எல்லாமே ரன் பண்ணீங்கன்னா, ஸோ முன்னாடி வந்த அவுட்புட் இப்படிதான் வருது. ஸோ வந்து ரன் பண்ணீங்கன்னா வந்து இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து 2 குரோம் ரன் ஆகுறதால கொஞ்சம் ஒன்று வந்து லான்ச் ஆக லேட் ஆகுது. ஸோ ஒன்று வந்து லான்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் டேட்டா கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா வந்து 0ல இருக்கும். ஸோ நம்ம ரேஞ்ச் சூஸ் பண்றதால ஸ்டார்டிங் எண்டிங் இருந்தா மட்டும்தான் நம்மளால ரேஞ்ச் சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து சூஸ் டேட்டாக்குள்ள போனீங்கன்னா சர்டைன் டேட் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து செலக்டடா இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ரேஞ்ச் நான் செலக்ட் பண்ண போறேன்னா, ஸோ February 6ல இருந்து எண்டிங் டேட் வந்து October 6 வரையும் எனக்கு வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்துட்டு இங்க சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஷோ டேட் ரேஞ்ச் பிக்கர்லேயே இருக்கிறதால உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். ஸோ இருங்க, டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டேட் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து மந்த்ல இருக்கணும். ஸோ 11 மந்த் ஸ்லாஷ், ஸோ இது மாதிரி இருக்கு. 11 மந்த் ஸ்லாஷ் டேட் வந்து 6 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 2023ல இருந்து அதே 11 மந்த் 6
2024 வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே பண்றேன். ஸோ ஓகே பண்ணீங்கன்னா இது எந்த வருஷம் எந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் ஆகும். இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் அதே வருஷம் கொடுத்ததால உங்களுக்கு இவ்வளோ ரேஞ்சில் இருக்கு. ஐ மீன் 1 இயர் கால்குலேஷன் அர்த்தம். ஸோ நீங்க வந்து சர்டைன் மந்த் வெரி கொடுக்குறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இங்க நான் இங்க செலக்ட் பண்ற பாருங்க. இந்த மந்த்ல இருந்து இந்த மந்த் வரையும் எனக்கு எண்டிங் சேவ்னு கொடுத்தீங்கன்னா 30 டேஸ் இருக்கிறதால 30 டேஸ் காமிக்கும். நம்ம முன்னாடி 1 இயர் கொடுத்ததா 1 இயர் காமிக்கும். ஸோ இது வந்து ஆவரேஜ் ரேஞ்ச் எடுக்கிறதால இது வந்து ரேஞ்ச் கால்குலேட் பண்றதால டைம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க.